அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இன்றும் அறிவின்மை என்னும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல். கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்லறிவாளர் இடைப்புக்கு மெல்ல இருப்பினும் நாய் இருந்தற்றே இராது உரைப்பினும் நாய் குறைத்தற்று. நாலடியார். ஆக படிக்காதவர் அவரை பற்றி சொல்கிறார், அவங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று. கற்காமல் வளர்ந்த ஒருவன் இந்த உலகில் நல்ல அறிவுடையார் இடையே நுழைந்து அமைதியாக இருந்தாலும் நாய் இருந்தது போலாகும். படிக்கலை, பள்ளிக்கூடமே போல, ஒன்றுமே படிக்கலை. ஆனால் அப்படிப்பட்டவங்க அறிவுள்ளவர்கள், அறிவாளிகள் சபையில் போய் நுழைஞ்சி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அது எதுக்கு சமமாக? நாய் உக்காந்துருக்கிற மாதிரி. அது எவ்வளோ படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். கற்காமல் வளர்ந்த ஒருவன் இந்த உலகில் நல்ல அறிவுடையார் இடையே நுழைந்து அமைதியாக இருந்தாலும் நாய் இருந்தது போலாகும். சரி, அப்படி இல்லாமல் அவன் கொஞ்சம் பேசணும் என்னவான்? அவ்வாறன்றி அவன் ஏதேனும் பேசினால் அந்த அறிவுள்ளவர் சபையில் நாய் குறைத்தது போலாகும். நாய் குறைத்தது நாய் குலைக்குதுன்னு சொல்கிறோமே. ஆக சும்மா இருந்தால் நாய் உக்காந்துருக்கா மாதிரியாம், பேசினா நாய் குறைத்தலுக்கு இணையாம். படிக்கணும் குழந்தைகளே. படிக்காத நிலைமை பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் நாலடியார் சொல்கிறாரு. இது குறிப்பாக குழந்தைகளுக்கு தான், இது படிக்கிற குழந்தைகளுக்கு தான். படிக்கலைன்னா நம்ம விலங்குக்கு சமம். ஆக நாம் படிக்க வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும், அறிவுடையனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும். கற்கல்னா நாய்க்கு இணையாக கருதப்படுவர். அப்போ என்ன? படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அறிவுடையார் இடையே அறிவிலார் பேசாமல் இருந்தாலும் பேசினாலும் இழிந்தவராகவே கருதப்படுவர், உயர்ந்தவராக கருதப்பட மாட்டார்கள். கேவலமாக தான் நினைப்பாங்க. அவன் ஒரு நாய், அவன் ஒரு விலங்கு. எப்போ? படிக்கலைன்னா. ஆக அறிவுடையார் இடையே அறிவிலார் பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் இழிந்தவராகவே கருதப்படுவர். அதனால் குழந்தைகளே, நாம் நன்றாக படித்து நல்ல அறிவுடையவர்களாக மாற வேண்டும். செய்வோமா? நன்றி, வணக்கம்.